வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா? எடப்பாடி சொன்ன வார்த்தை ராஜ்யசபா சீட் குறித்து உறுதி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக தங்களுடனான கூட்டணியில் தொடர்வார்களா என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். தேமுதிக கேட்ட ராஜ்யசபா உறுப்பினர் பதவி 2026இல் அளிக்கப்படும் என்றும் கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பிரச்சினை உருவாகும் என்றும் விமர்சித்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மக்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் நல் வரவேற்பு இருந்தது. இந்த பயணத்தின் போது திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்துரைத்தார். இதற்கிடையே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பெரும் பிரம்மாண்ட கட்சி வருகிறது என்று ஆச்சரியம் கொடுத்தார். தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளை விட பெரிய கட்சி எதுவும் இல்லை. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கட்சி என்று கூறியது அக்கட்சியின் தொண்டர்களுக்கு மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் கடந்த சில மாதங்களாக அதிமுக கூட்டணியில் இருந்த திமுகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. தேமுதிக பொருளாளர் சுதீஷ் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று திமுக எம்பி TR பாலுவுடன் நட்பு பாராட்டி இருந்தார். அதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திமுகவை விமர்சிப்பதை குறைத்துவிட்டார். அதேபோல் அதிமுகவுடன் நெருக்கம் காட்டுவதில்லை. இதற்கு அதிமுக தரப்பில் கொடுப்பதாக இருந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்காததே காரணம் என்றும் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் அதிமுக தரப்பில் 2026 தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் அளிக்கப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டது. இருந்தாலும் தேமுதிக அதிருப்தியில் இருப்பதை பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவே ஜனவரி தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்றும் கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு, தேமுதிக எங்களுடன் பயணித்து வந்தவர்கள், அவர்கள் எங்களுடன் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்றும் நம்புகிறேன். அவர்களுக்கு அளிப்பதாக இருந்த ராஜ்யசபா சீட் 2026இல் அளிக்கப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அதிமுகவில் எத்தனை கட்சிகள் வந்தாலும் தொகுதி பங்கீடு எளிதாக முடிந்துவிடும். 2026 சட்டசபை தேர்தலின் போது இப்படித்தான் பேசி வந்தார்கள். ஆனால் பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்யப்பட்டது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இப்பொழுது கூடுதல் தொகுதிகள் கேட்க தொடங்கி விட்டார்கள். அதனால் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் திமுகவுக்கு தான் சிக்கல் உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும் இணைந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் அழைப்பு விடுக்கப்பட்ட எந்த கட்சியும் இதுவரை கூட்டணிக்கு வரவில்லை. அதனால் ஏற்கனவே இருக்கும் தோழமை கட்சிகள் சரியாக கையாள வேண்டும் என்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி தேமுதிக குறித்து இப்படி பேசியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.